Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ப்ரொஃபஸர் மித்ரா, அத்தியாயம் 20. Hypnosis does not occur in a social vacuum. Prior to hypnosis, some relationship must exist between the subject and the hypnotist. Martin T. Owen. தாயத்தை கட்டிக்கொள்ள கல்யாணம் சுலபமாய் இணங்கி விடுவான் என்று நிம்மி நினைக்கவில்லை. அவன் சம்மதித்தது அவளுக்கு ஆச்சரியமாயிருந்தது. ஆனால் அதை காட்டிலும் வியப்பு தரக்கூடிய வேறு இரண்டொரு விஷயங்களும் அவளுக்கு அன்று நேரிட்டன. அந்த வியப்பிலும் அதிர்ச்சியிலும் கல்யாணம் தாயத்தை கட்டிக்கொண்டதால் ஏற்பட்ட மகிழ்ச்சி கூட மறைந்து விட்டது. தாயத்துடன் நிம்மி கல்யாணத்தின் வீட்டு படியேறிய போதுதான் லீலாவதியும் காலேஜிலிருந்து திரும்பி கொண்டு வந்திருந்தாள். என்னவோ கைடு வாங்க மூர் மார்க்கெட் போகிறேன்னு இங்கே வந்து நிற்கிறேன் என்றாள் லீலாவதி. அண்ணனுக்கு ஒரு கைடு கிடச்சிது, உடம்பை குணப்படுத்துவது எப்படிங்கிற கைடு. புன்சிரிப்புடன் தாயத்தை காட்டினாள் நிம்மி. இது ரொம்ப சக்தி வாய்ந்ததான் லீலா, உன் அண்ணன் கட்டிக்கொடுவரா? லீலாவதி உடனே பதில் சொல்லாமல் கீழுதட்டை கடித்து கொண்டு ஏதோ யோசனை செய்தாள். கல்யாணம் மாதிரி இல்லை, சரி வா உள்ளவா. நிம்மிக்கு அவள் பேச்சும் பார்வையும் குழப்பத்தை தான் உண்டாக்கின. கல்யாணத்தின் அறை வாசலுக்கு வந்து நின்றபோது சாத்தியிருந்த கதவை ஒரு வினாடி நோக்கினாள் அவள். பிறகு தூங்குறார் போல இருக்கு, தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றாள். மணி 6:15 ஆகுது, இந்த நேரத்தில் தூக்கும்போது கல்கத்தாவில் தனியாக இருந்ததில் அவர் ரொம்ப கெட்டுட்டான் போல. பயங்கரமான சதியில் பயப்படாமல் ஈடுபட்டிருக்கான். கல்கத்தா பயங்கர சதி? என்ன சொல்கிற நீ லீலா? இப்போ பற்றி வழக்கு நேரம் இல்லை சொல்லிவிட்டு அண்ணா அண்ணா என்று கதவை தட்டினாள் லீலாவதி. உள்ளே இருந்து மறுமொழி வரவில்லை. நீ தட்டு தோழியிடம் சொல்லி பின்னுக்கு நகர்ந்து கொண்டாள் லீலாவதி. விரல் முட்டியினால் டக் டக் என்று தட்டினால் நிம்மி. கல்யாணத்தின் பெயரை சொல்லி கூப்பிட அவளுக்கு நாணமாயிருந்தது. பிறகு அதை மடக்கி கொண்டு மெல்ல கல்யாணம், மிஸ்டர் கல்யாணம் என்று அழைத்தாள். அப்போது மௌனம்தான் பதிலாக வரவே நிம்மியின் முகத்தில் கலவரம் படர்ந்தது. இதைத்தான் சொன்னேன் என்று அவள் காதோடு தெரிவித்தாள் லீலாவதி. இந்த மாதிரி அடிக்கடி கதவை சாத்திட்டு விடுறான், கூப்பிட்டவுடன் சட்டென்று கதவு திறக்கிறதில்ல. போதா குறைக்கு ஒரு புதிய ஸ்நேகிதம் ஏற்பட்டிருக்குது. கல்கத்தாவில் இவனுடன் வேலை பார்த்தவனா, இப்போது வேலை இல்லையா, அவன் வேற அடிக்கடி. கேட்டுக்கொண்டு இருந்த நிம்மிக்கு திகில் அதிகரித்தது. சாவி கொடுத்த பொம்மை போல அவள் கை மீண்டும் தட்டிக்கொண்டு கதவை திறந்தான். அவன் தானாகவே எழுந்து வந்தது நிம்மிக்கு மகிழ்ச்சி அளித்தது. நடக்க முடியுதா என்றாள் உவகையுடன். ஓ, இதன் உதவியுடன் என்று கூறி ஊன்றிக்கொண்டிருந்த கைத்தடியை காட்டி சிரித்தான் அவன். கமின் ப்ளீஸ். டொக் டொக் என்று கைத்தடியின் முனை எழுப்பும் சப்தம் நிம்மிக்கு அருவருப்பாயிருந்தது. அதே வேளையில் இந்த அளவுக்கு அவன் குணமடைந்திருக்கிறானே என்ற ஆறுதலும் உதித்தது. கல்யாணம் கட்டில் சாய்ந்து கொண்டான். நிம்மி மட்டும்தான் அவன் முகத்தை நோக்கி கொண்டிருந்தாள். லீலாவதியின் விழிகள் திருட்டுத்தனமாக அந்த அறையை சுற்றி சுற்றி ஆராய்ந்து கொண்டிருந்தன. அதை நிம்மையும் அறிந்தாள். கல்யாணம் கவனித்து விடப் போகிறானே என்பதற்காக பேச்சு கொடுக்க தீர்மானித்தவளாக, சினிமாவில் கதாநாயகி கேட்பாங்களே அதுபோல் நான் கேட்க போகிறேன் என்றால் ஒரு குறும்பு சிரிப்புடன். என்னது அத்தான், என்னை கைவிட்டு விட மாட்டீங்களே அப்படின்னா? நிம்மிக்கு குபுக்கென்று கண்ணம் சிவந்து சிரிப்பும் வந்து விட்டது. அது இல்லை, என்னை மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லாத வரையில் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். அந்த கட்டத்தில் கதாநாயகன் என்ன சொல்லுவான் வழக்கம் தெரியுமா? என்ன தெரியாது? யார் மன்னிப்பது விமலா அப்படின்னு சொல்லுவான். அதை நான் சொல்கிறேன். இருவருடைய நகைப்பிலும் லீலாவதி பங்கு கொள்ளாமலே இருந்தால் பேச்சு விளையாட்டுத்தனமாக செல்வதே அவள் விரும்பவில்லை போலும். எடுத்துக்கொடு நிம்மி என்றாள் ஆழமான குரலில். நிம்மி கைப்பையை திறந்தவரே, என்னை மன்னிங்க கேட்டது இதுக்கு தான். உங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இருக்காது, ஆனால் தயவு பண்ணி கிண்டலாக எதுவும் சொல்லாதீங்க. இமயமலையிலிருந்து வந்திருக்கிற ஒரு சுவாமிஜி கொடுத்தாரு, ரொம்ப சக்தி வாய்ந்ததான் என்றாள். பீடிகை ரொம்ப நீண்டுருச்சு என்றான் கல்யாணம். இதுதான் என்று நிம்மி தாயத்தை எடுத்து அவனிடம் நீட்டினாள். ஓ என்று உதட்டை குவித்தான் கல்யாணம். என்ன சொல்ல நினைத்தானோ கிண்டல் வேண்டாம் என்று நிம்மியின் வேண்டுகோள் நினைவு வரவே அதை சொல்லாமல் நிறுத்தி கொண்டான். உங்கள் கால் சீக்கிரமாக குணமடைய வேண்டும்னு கவலையில் நானாகவே வாங்கியிருந்தேன், மறுக்காதீங்க என்று கூறி கட்டி விடட்டுமா என்றாள் அவன் முகத்தை தயக்கத்துடன் நோக்கி. ஓகே என்று அவன் பதிலளித்ததும் நிம்மியின் ஹிருதயம் படபடவென்று அடித்து கொண்டது. கல்யாணத்தின் கட்டிலில் ஓரமாக உட்கார்ந்து கொண்டு அவன் சட்டையின் கைகளை மெல்லே தள்ளிவிட்டு அழகுக்கும் இளமைக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்த அந்த புஜத்தில் தாயத்தின் பட்டுக்கயிற்றை முடிந்து விட்ட போது ஒரு மின்வெட்டு நேரத்துக்கு இருவர் கண்களும் கலந்தன.
நிம்மியின் உள்ளத்திலும் மேனியிலும் பளீரென ஒரு சிலிர்ப்பு பாய்ந்தது. பார்வையை தாழ்த்தி கொண்டாள். ஹிப்பிகள் அணியும் பவழ மாலை என்று ஒன்று கல்யாணத்தின் பரந்த மார்பில் தவழ்ந்திருந்தது. லேசாய் அவன் குனிந்திருந்தால் அந்த மாலை மெல்ல ஆடுவது அவள் உள்ளத்தை தாளாட்டுகிற போல் இருந்தது. ஆனால்பட்ட தாலி முடிச்சே 3 என்னவோ தான் போடுவாங்க. தாயத்தை முடித்து நீங்கள் 7 போட்டிங்களே, கேலி செய்தான் கல்யாணம். எவ்வளோக்களோ கெட்டியாக முடிக்கிறோமோ அவ்வளோக்களோ சீக்கிரமாக குணப்படுவீங்க என்று சமாளித்தாள் நிம்மி. அவ்வளோ நேரமும் வாயை திறவாதிருந்த லீலாவதி, ஆகாரமெல்லாம் சமையல் பாட்டி ஒழுங்காக கொண்டு வந்து தந்தாளானா என்று விசாரித்தாள் ஒப்புக்காக. அவையேன் கொண்டு வந்து தரணும், ஒரு நாளில் 18 மணி நேரம் நான் சமையக்கட்டில் தான் கூடியிருக்கேன் என்றான் கல்யாணம். உயிரில்லாத சிரிப்பொன்றை வெளிப்படுத்திவிட்டு லீலாவதி எழுந்து விட்டான். போலாமா நிம்மி? ஆமாம், நன்னா தூங்கிட்டு இருந்தபோது தொந்தரவு பண்ணிட்டோம் என்றாள் நிம்மி. அதெல்லாம் இல்லை என்று கல்யாணம் மறுக்கவும் இல்லை. என்ன அவசரம் அதற்குள் என்று நிம்மியை இருக்க சொல்லவும் இல்லை. இருவரின் பின்னாலும் வந்து அவர்கள் வெளியே சென்றதும் கதவை தாழ்த்தி கொண்டான் முன்போல. லீலாவதி நிம்மதியுடன் தோள் மீது கை வைத்து இருந்தவள் சிறிது அழுத்தினாள். கவனிச்சியா என்பது போல. முன்னரை அடைந்ததும் நிம்மி, உன் மனசில் என்னதான் சந்தேகம் ஏற்பட்டிருக்க, தெளிவாக சொல்லு என்றாள். லீலாவதி சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டால் பிறகு தனிந்த குரலில், வங்காளத்தில் கொள்ளைகள் கோஷ்டியில் என் அண்ணனும் ஒருவனோன்னு தோணுது என்றாள். அப்சர்ட் என்று நிம்மி உடனே கூறினான். ஆயினும் இத்தனை நேரமாக தோழியிடம் இருந்த கலவரம் அவளையும் அந்த வினாடியை தொற்றிக்கொண்டது. இரு என்று லீலாவதி அலமாரியை திறந்து ஒரு இன்லண்ட் உரை எடுத்து வந்தாள். கல்கத்தாவிலிருந்து அண்ணாவின் சிநேகிதம் ஒருவன் எழுதியிருக்கான். அண்ணா படிச்சுட்டு போயிருந்ததை தற்செயலாக பார்த்தேன், இந்த இடத்தை மட்டும் கவனி என்று கடிதத்தில் ஒரு பேராவை சுட்டி காட்டினாள். சமந்த் ராய், ப்ரூச்சா, அச்சுதன் நாயர் 3 பேரை நேற்று அரெஸ்ட் செய்திருக்கிறார்கள். நக்சலைட் நடவடிக்கைகள் போலீஸுக்கு தெரிந்துவிட்டதாம் என்று ரகசிய குரலில் படித்தாள் நிம்மி. தோழியின் அச்சத்துக்கு இது ஒரு பலமான ஆதாரமானது என்று தோன்றியதால் அவள் இதழில் புன்சிரிப்பு அரும்பியது. ஸ்நேகிதர்கள் நக்சலைட் என்பதற்காக உன் அண்ணாவும் அப்படித்தான் இருக்க வேண்டுமா என்றாள். இதை மட்டும் வச்சு நான் சொல்லலை என்று கூறினாள் லீலாவதி. மூக்கர்ஜி என்ற ஒரு வேலையற்ற ஆள் அடிக்கடி இங்கே வர்றான். பையில் என்னென்னவோ மறைச்சிட்டு அண்ணாவிடம் கொடுக்குறான். நிம்மி, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரே பயமாக இருக்குது. நிம்மி அவள் கையை அழுத்தி பிடித்து மனத்தில் தைரியம் ஊட்டினாள். நீ பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. எதுக்கும் அண்ணனை ஜாக்கிரதையாக கண்காணித்து கொண்டு ஏதாவது விபரீதமாகவோ வித்தியாசமாக தோணுனா மறைக்காமல் உடனே என்னிடம் சொல்லு. பிறகு என்ன செய்யணுதை பற்றி நாம் 2 பேருமே முடிவு செய்யலாம். தாயத்தை கட்டியவர்கள் கல்யாணத்தை பற்றி கவலையே இருக்காது என்று அவள் கருதி இருந்தால் இப்போது தாயத்தை பற்றி நினைவே மறந்துவிட்டது. முன்னிருந்ததை காட்டிலும் அதிகமான கவலை அவள் இதயத்தில் குடியேறிவிட்டது. அடுத்த நாளும் அதற்கடுத்த நாளும் லீலாவதி விசேஷமாக எதுவும் சொல்லவில்லை. 3ஆம் நாள் முதல் வகுப்பு நடந்து முடிந்திருந்தது. இப்படி வா என்று அவளை வகுப்பறைக்கு வெளியே அழைத்து சென்றாள் லீலாவதி. நேற்று ராத்திரி படுக்க போகிறேன்னு அண்ணனிடம் சொல்லிட்டு போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து விளக்கெல்லாம் அணைஞ்ச பிறகு திரும்பி அவன் ரூமுக்கு போனேன். கதவில் காதை வச்சு கேட்டேன். டிக் டிக்னு ஒரு சத்தம் வந்துட்டு இருந்தது. அலாரம் கடிகாரமாக இருக்கும் என்று தன் ஊகத்தை தெரிவித்தாள் நிம்மி. அண்ணாவின் ரூமில் கடிகாரம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஏதோ டைம் மிஷின் மாதிரி வேலை செய்கிற மாதிரி தான் இருந்தது அந்த சத்தம். திகைப்பு நிம்மியின் வாயை கட்டிவிட்டது. சில வினாடிகளுக்கு சுவாவித்தாரியத்தின் வழியாக பார்த்தியா, ஏதாவது தெரிஞ்சுதா என்று மெதுவாக வினவினாள். விளக்கு அணிஞ்சிருந்தாலும் ஒன்றுமே தெரியல என்று லீலாவதி. அண்ணன் நேருக்கு நேர் கேட்டு விட்டால் என்னன்னு தோணுது என்றாள். கேட்கலாம், ஆனால் இன்னும் 2 நாள் பொறுத்து பார்க்கலாம். அவரால் மறுக்க முடியாத அளவுக்கு நம் கையில் ஆதாரம் கிடைக்கணும். நிம்மி சொல்கையில் அடுத்த வகுப்பு தொடங்கிவிட்டதால் தோழிகள் பிரிந்து விட்டார்கள். மறுநாள் இன்னும் கலவரமான செய்தி கொண்டு வந்தாள் லீலா. பர்சுக்குள்ளிருந்து ஓரடி நீளவிருந்த பிளாஸ்டிக் ஒயர் ஒன்றை எடுத்து காட்டினாள். அந்த மூக்கர்ஜி இன்று காலையில் அண்ணாவிடம் வந்தபோது அவன் பைக்குள்ளிருந்து இது விழுந்திருந்தது என்றாள். மின்சார ஒயர் தான் இது என்றாள் நிம்மி. எதுக்காக இருக்குங்கிற? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இன்றைக்கி உர்ஜிதம் செய்து கொண்டு நாளைக்கு வந்து சொல்கிறேன் என்றாள் லீலாவதி. அந்த வார்த்தையை நம்பி கல்லூரி வாசல்லையே காத்திருந்தாள் நிம்மி. அடுத்த தினம் சென்ற சில நாட்களாகவே லீலாவதியின் வதனத்தில் கவலையின் கோடுகள் பதிய தொடங்கியிருந்தன. இன்றோ வண்டிப்பாட்டையின் சுவடுகள் கிராமத்து மண்ணில் பதிந்திருப்பது போல மிக ஆழமாக அவை புலப்பட்டன. அண்ணன் என்ன செய்கிறாங்கிற சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெரிஞ்சிருச்சு நிம்மி என்றாள் லீலாவதி படபடப்பாக. இங்கே பேச மாட்டான், முதல்ல அவர் முடிஞ்சதும் லைப்ரரிக்கு வந்துரு என்று சொல்லிவிட்டு பிரிந்தாள் நிம்மி. ஆனால் தோழி சொல்ல வந்ததை கேட்டு வைத்துக் கொள்ளாமல் போனோம் என்று மனம் பரபரத்து கொண்டிருந்தது. வகுப்பு முடிந்ததும் என்ன நடந்தது, என்ன வைத்த என்று தோழியை உலுக்கி எடுத்தாள். நிம்மி, அதை என் வாயால் சொல்லக்கூட பயமாக இருக்கிறது என்று தன் பதைப்பை அடக்க முற்படுவோல் போல மார்பில் ஒரு கையை வைத்துக்கொண்டு பேசினாள் லீலாவதி. என் அண்ணன் வயர்லெஸ் ஆப்ரேட் பண்ணுறான். என்ன? ஆமாம் நிம்மி, நக்சலைட்காரர்களுக்காக ரேடியோவில் செய்திகள் வாங்குவதும் அனுப்புவதும் தான் அவன் வேலை. வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டிங் கருவிகளை தான்
அந்த முகர்ஜி மறைத்து மறைத்து எடுத்து வந்திருக்கிறான் போல இருக்கிறது. மூச்சு விடாமல் விடுவிடு என்று பேச லீலாவதியை விழிதறித்து விடுகிற மாதிரி பார்த்து கொண்டு நின்றாள் நிமி. கடைசியில் எப்படி கண்டுபிடிச்சத என்று கேட்டாள். தினம் நான் தூங்கி விட்டதாக அவன் நினச்சி கொண்டிருக்கிற சமயத்தில் எழுந்து வந்து அவன் அறைக்கு வெளியே நின்று காது கொடுத்து கேட்டு வர்றேன். நேற்று ராத்திரி அப்படி கேட்டபோது யாருடனுமோ அவர் ரகசியமான குரலில் பேசுகிறது என் காதில் விழுந்தது. என்ன பேசினாரு அதுதான் விளங்கலை. ஆனால் நிச்சயமாக அது பேச்சு தான். நான் பார்க்காத போது யாராவது வந்திருப்பார்களோ என்று தோன்றியது. கண்டுபிடிக்காமல் விடுவதில்லைன்னு தீர்மானம் செய்து கொண்டேன். சமையல் அறைக்கு சென்று எனக்காக வைத்திருந்த பாலை சூடாக்கி கொடுத்தேன். அண்ணான்னு கதவை தட்டினேன். உடனே திறந்தாரா? இல்லை, ஏதோ முணுமுணுத்து கொண்டே வந்தான். திறந்தான். கட்டில் பார்த்தேன். தலையணையும் போர்வையும் அவசரமாக போட்டு ஏதோ மூடி வச்சிருக்கிற போல தெரிஞ்சது. ஆனால் நிச்சயமாக ஆள் யாரும் கிடையாது. பாலை சாப்பிடாம படுத்து விட்டியாவண்ணான்னு பாட்டி கொடுத்தாயிற்று. நான் சாப்பிட்டாயிற்று, அலட்டிக்கொள்ளாமல் போய் சேர் என்று எரிந்து விழுந்தான். நான் வெளியேறினதும் கதவை அவசரமாக தாழ்த்து கொண்டான். பிறகு எனக்கு தாழல. கதவை தட்டினேன். படவிடான்னு வழக்கம் போல உடனே திறக்கலை. அண்ணான்னு கூப்பிட்டேன். என்ன வேண்டும் என்று இறைந்தான். கதவை திறன்னு கொஞ்ச நேரம் கழித்து தான் திறந்தான். ஒரே கோபம். எதுக்காக இப்படி வேலை கட்ட வேலையில் என்னை தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன் என்று கடுகெடுத்தான். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல என்று கூறினாள் நிம்மி. அப்புறம் மேலே கீழே நானும் கோபமாக நீ எதற்காக என்னென்னவோ ரகசிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறேன் என்ன? ஓஹோ, உளவு பார்க்குறியா என்று அவன் சீறினான். வேண்டாம்னா என்னிடம் மறைக்காத. என்ன நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருக்க சொல்லு என்று அவனை தோளை பிடித்து உலுக்கினேன். விடு என்று மறுபக்கம் முகத்தை திருப்பிக்கிட்டான். நான் அவனை விட மாட்டேன்னு என் பக்கம் திரும்ப முயற்சி பண்ணேன். லீலாவதி தன் பேச்சை ஒரு வினாடி நிறுத்தி கொண்டு ஜாக்கெட்டுக்குள்ளிருந்து எதையோ எடுத்தாள். அந்த ரகடையில் இது கூட அருந்து விழுந்துருச்சு. தாயத்து? நிம்மி வியப்புடன் கூறினாள். ஆமாம், கீழே விழுந்ததை எடுத்து அவனிடம் கொடுத்தேன். தாயத்து வேண்டாம், மண்ணாங்கட்டியும் வேண்டாம், நீ முதல்ல வெளியே போவன்னு கத்தினான். நான் அப்போது முதல்ல இந்த தாயத்தை என்னிடமே வச்சிருக்கிறேன். நிம்மியின் மனதில் வேதனை உறுத்தியது. அவனுடைய உடல் நலனை முன்னிட்டு வெகு அக்கறையாக வாங்கி வந்து தன் கையாலேயே கட்டிவிட்ட தாயத்தையே கல்யாணம் அலட்சியம் செய்தான். ஆனால் உடனே ஒரு சமாதானமும் சொல்லிக்கொண்டாள். நீ அவரை ரொம்ப சீண்டிட்ட, அதனால் கோபத்தில் அப்படி சொல்லியிருக்காரு என்றவள் தாயத்தை பத்திரமா பயபக்தியை வச்சுக்கொள்ள வேண்டும், இப்படி கூட என்று வாங்கி கொண்டாள். ஒரு நிமிஷம் யோசனை செய்தாள். பிறகு நானே பக்குவமாக சொல்லி அவர் மறுபடியும் இதை கட்டிக்கொள்கிற மாதிரி செய்கிறேன் என்றான். அதுவரையில் இப்படி கட்டிவிடு என்று தன் ப்ளவுஸை கையை தோள் வரையில் மடக்கி உயர்த்தி கொண்டாள் நிம்மி. லீலாவதி அங்கே கட்டிவிட்டாள் தாயத்தை. தொடரும்.